வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது. அமெரிக்காவோட அதிகார மையம், அதாவது பாலிடிக்ஸ், அதுவும் கிரிப்டோ உலகமும் ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு பிரசிடென்ட்டோட குடும்பமே ஒரு பெரிய பிட்காயின் சாம்ராஜ்யத்தை கட்டினா என்ன ஆகும்? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டோட தலைவரே பிட்காயினுக்கு சப்போர்ட் பண்றாரு. அவரோட பசங்க பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பிட்காயின் கம்பெனியே நடத்துறாங்க. இது ஏதோ படக்கதை மாதிரி தோணலாம், ஆனா இது கற்பனை இல்ல. நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட ஹார்ட்டே இதுதான். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 6060. இது என்ன நம்பர்னு கேக்குறீங்களா? இதுதான் அமெரிக்கன் பிட்காயின் கார்ப்பரேஷன் கையில பிப்ரவரி 2026 நிலவரப்படி இருந்த பிட்காயின்களோட எண்ணிக்கை. சரி, அத்தனை பிட்காயின்களோட மதிப்பு எவ்ளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 400 மில்லியன் டாலர்கள். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். 400 மில்லியன் டாலர் சும்மா சொல்லல, உண்மையிலே தலை சுற்ற வைக்கிற ஒரு பெரிய தொகை இது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, உலகத்திலே அதிகமா பிட்காயின் வச்சிருக்கிற பெரிய பெரிய கம்பெனிங்க பட்டியல்ல இவங்க டாப் 20க்குள்ள வந்துட்டாங்க. இவ்ளோ கம்மி டைம்ல இது எப்படிங்க சாத்தியமாச்சு? ஓகே, வாங்க இந்த அமெரிக்கன் பிட்காயின் கார்ப்பரேஷன் எப்படி இவ்ளோ பெரிய சக்தியா உருவெடுத்ததுன்னு முதல்ல இருந்து பார்க்கலாம். முதல்ல இந்த கம்பெனியோட ஆரிஜின் ஸ்டோரிக்கு போவோம். எப்படி ஒரே வருஷத்துல ஒரு சின்ன மீட்டிங்ல ஆரம்பிச்ச விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமா வளர்ந்துச்சு? இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். பிப்ரவரி 2025ல ஒரு பீட்சா சாப்பிடும்போது நடந்த ஒரு சின்ன டீல் அடுத்த மாசமே, அதாவது மார்ச் மாசத்துல 220 மில்லியன் டாலர் ஃபண்டிங் ரைஸ் பண்ணுது. அதே வருஷம் செப்டம்பர்ல 5 பில்லியன் டாலர் வேல்யூவேஷன்ல நாஸ்டாக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த 5 மாசத்துல அவங்க கிட்ட இருந்த 4000 பிட்காயின் 6000 மாறிடுச்சு. இது நம்பவே முடியாத ஒரு அசுர வேகம் இல்லையா? சரி, எதுக்காக இந்த முயற்சியில இறங்குனாங்க? அதோட கோ-ஃபவுண்டரான எரிக் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டில் இருக்கிற பேங்க் மாதிரியான நிதி நிறுவனங்கள் ரொம்பவே கடுமையான விதிகளை வச்சிருக்காங்க. அது உணர்ந்த பிறகுதான் இந்த கிரிப்டோங்கிற புதிய நிதி உலகத்து மேல எனக்கு ஒரு ஈர்ப்பே வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ இது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல, ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, இவங்க எப்படி இவ்ளோ வேகமா பிட்காயின்களை சேர்த்தாங்கன்னு தான். அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான பிசினஸ் மாடல் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அவங்க ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி பேரு ஹைபிரிட் மாடல். அதாவது ஒரு டபுள் ஆக்ஷன் பிளான் மாதிரி. ஒரு பக்கம் இவங்களே பிட்காயின்ல மைன் பண்ணி உருவாக்குறாங்க, இன்னொரு பக்கம் ஓப்பன் மார்க்கெட்ல இருந்தும் நேரடியா வாங்குறாங்க. இந்த ரெண்டு வழியிலையும் பிட்காயின் அவங்களுக்கு வந்து சேர்றதால தான் இந்த அசுர வளர்ச்சி சாத்தியமாகிருக்கு. இந்த ப்ராசஸ் 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல நடக்குது. ஸ்டெப் 1, அவங்களோட பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ்ல டெய்லி 8ல இருந்து 10 பிட்காயின்களை மைன் பண்றாங்க. ஸ்டெப் 2, மார்க்கெட்டை பார்த்து சரியான நேரத்துல இன்னும் கொஞ்சம் பிட்காயின்களை நேரடியா வாங்குறாங்க. ஸ்டெப் 3, ஃபவுண்டரி டிஜிட்டல் மாதிரி பார்ட்னர் கம்பெனிங்க கிட்ட இருந்தும் டெய்லி பிட்காயின்ஸ் இவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஃபைனலா ஸ்டெப் 4, இப்படி சேர்ற எல்லா பிட்காயின்களையும் ஹேக் பண்ண முடியாத ரொம்பவே பாதுகாப்பான கோல்ட் ஸ்டோரேஜ்ல பத்திரப்படுத்துறாங்க. இந்த மாடலோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கம்பெனியோட சிஇஓ மைக் ஹோ ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. மத்தவங்க மார்க்கெட் ரேட்டுக்கு பிட்காயின் வாங்குறப்போ நாங்க பாதிக்கும் குறைவான செலவுல அதை மைன் பண்றோம். அதுதான் எங்களோட சீக்ரெட் வெப்பன் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய லாபம்னு. இந்த ஸ்ட்ராட்டஜி சும்மா பேச்சளவுக்கு இல்ல, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த நம்பர்ஸை பாருங்க. 2025ல 3வது குவார்ட்டர்ல மட்டும் கம்பெனியோட வருமானம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு 482% அதிகரிச்சிருக்கு. லாபமும் 56% ஆகி நஷ்டத்துல ஓடிட்டு இருந்த கம்பெனி 3.5 மில்லியன் டாலர் லாபம் பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஒரு கம்பெனியை மட்டும் பார்க்காம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இதை சுத்தி இருக்கிற பெரிய கிரிப்டோ உலகத்தை, ஒரு பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பை பார்க்கலாம். ஏன்னா இது தனிச்சு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. சொல்லப்போனா நாம இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பெரிய பசில்ல ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான். இப்போ ட்ரம் குடும்பத்தோட கிரிப்டோ இன்வால்வ்மெண்ட்டோட முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, மொத்தம் 6 தூண்கள் இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கன் பிட்காயின் கார்ப்பரேஷன் மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ், இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் லெவல்ல வேலை நடக்குது. ஸ்டேபிள் காயினுக்காக ஒரு சட்டம், கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற பிட்காயினை ஒரு முக்கியமான சொத்தை அறிவிக்கிறது, கிரிப்டோவுக்கு சாதகமான ரூல்ஸ் கொண்டு வர்றதுன்னு 2 பக்கமும் ஒரே நேரத்துல வேலை நடக்குது. இது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட முயற்சி மாதிரி தெரியல? சரி, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இதோட இன்னொரு பக்கத்தையும் நாம பார்க்கணும். இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியில என்னென்ன ரிஸ்க் இருக்கு, என்னென்ன கேள்விகள் எழுப்பப்படுதுன்னு ஒரு நடுநிலையான பார்வையில இப்போ பார்க்கலாம். இதுல 4 முக்கியமான விஷயங்களை எல்லாரும் கவனிக்கிறாங்க. நம்பர் 1, நலன் முரண்பாடு. அதாவது பிரைவேட் பிசினஸும் கவர்மெண்ட் பாலிசியும் ஒரே குடும்பத்து கையில இருந்தா அது சரியா அப்படிங்கிற கேள்வி. 2வது, ஒரு சைனீஸ் கம்பெனியான பிட்மெயின் கூட போட்டிருக்கிற ஒரு டீல். 3வது, பிட்காயினோட விலை எப்ப வேணா ஏறும் இறங்குங்கிற அந்த ரிஸ்க்.
கடைசியா கவர்மெண்ட் பிட்காயினை பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னாங்களே தவிர புதுசா மக்கள் பணத்துல வாங்குவோன்னு சொல்லல. இந்த கம்பேரிசன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லுது. பாருங்க, ஒரு பக்கம் கம்பெனி கையில இருக்கிற பிட்காயினோட எண்ணிக்கை 11% அதிகமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் 11ல இருந்து 12% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? கம்பெனி வளர்றது வேற, அந்த ஸ்டாக்கை வாங்கினவங்களுக்கு லாபம் கிடைக்கிறது வேற. ரெண்டும் எப்பவுமே ஒண்ணா இருக்காது. ஓகே, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? உங்களுக்கும் எனக்கும், அதாவது சாதாரண பார்வையாளர்களுக்கு இதுல இருந்து என்ன டேக்கவே இருக்கு? இதுல இருந்து நாம 3 முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், பெரிய பெரிய கம்பெனிங்க மட்டுமில்ல, இப்போ அரசாங்கங்களுமே பிட்காயினை ஒரு சீரியஸான சொத்தா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, மைன் பண்றதுக்கு இனிமே கொஞ்சம் தான் பிட்காயின் பாக்கி இருக்கு. அதனால இருக்கிறத வாங்கி குவிக்கிறதுக்கு ஒரு பெரிய ரேஸே நடக்குது. மூணாவது, ஏபிடிசி மாதிரி கம்பெனிங்க பிட்காயினோட எதிர்காலத்து மேல வைக்கப்படுற ஒரு பெரிய பெட் மாதிரி. ஜெயிச்சா பெரிய லாபம், தோத்தா பெரிய நஷ்டம். இந்த விஷயம் மேல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குங்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியரோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போதும். பிட்காயின் விலை 1.5 லட்சத்துல இருந்து $1,75,000 வரைக்கும் போகும் அப்படின்னு அவர் ஒரு கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காரு. ஆனா ஒண்ணு, இதுல நேரடியா அவங்களுக்கு நிதி லாபம் இருக்கு. அதனால இதை ஒரு கருத்தா மட்டும் எடுத்துக்கிறது நல்லது. கடைசியா இந்த முழு கதையும் நம்ம மனசுல ஒரே ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. நாம இப்ப பாக்குறது ஃபைனான்ஸ் உலகத்தோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா, இல்ல அதிகாரமும் சொந்த பிசினஸும் ஒன்னு சேர்றதோட உச்சக்கட்ட ஆபத்தா? இதுக்கு பதில் என்னவா இருக்கும்? இந்த கேள்வியோட இந்த அலசல முடிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.